எல்லாரும் என்னைய மட்டம் தட்டுறாங்க. நான் சொல்றத யாருமே கேட மாட்டேங்கிறாங்க. எனக்கு மரியாதையே இல்ல. இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி வருதா? வருஷக்கணக்கா இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டே இருக்கீங்களா? ஒரு நிஜத்தை சொல்லவா? மத்தவங்க உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்க தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறீங்க. ஆமா, நீங்க அவமானத்தை பொறுத்துக்கிட்டா அவங்க உங்களை மிதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பேசுறதுனாலயோ கெஞ்சுறதுனாலயோ இல்ல கோபப்படுறதுனாலயோ மரியாதை கிடைக்காது. அது நம்மளோட செயல்கள்ல இருந்து தான் வரணும். முதல்ல நமக்கு நம்ம மேல மரியாதை இல்லைன்னா அப்புறம் எப்படி மத்தவங்க நம்மள மதிப்பாங்க? சரி, போதும் பொறுத்தது. இனிமேல் மத்தவங்கள நம்மள மதிக்க வைக்கிற 6 எளிய வழிகளை பத்தி பாப்போம் வாங்க. 1. மரியாதை உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். மரியாதைய மத்தவங்க கிட்ட இருந்து சம்பாதிக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்ததே ஒரு பெரிய பொய். மெஜம் என்னன்னா, மரியாதைய நாம சம்பாதிக்கிறதில்ல, அதுக்கு ஒரு அளவுகோலை நாம தான் உருவாக்கிடுறோம். நீங்க உங்களுக்கு குறைவான மரியாதை கொடுக்கும்போது மத்தவங்களும் அதையே தான் செய்வாங்க. அவங்க கிட்ட போய் கெஞ்சினா மரியாதை கிடைக்காது. மாறா நம்மளை இன்னும் பலவீனமாகத்தான் நினைப்பாங்க. சுயமரியாதைங்கிறது நமக்குள்ள நாமளே வளர்த்துக்கிறது. நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த உலகமே தானாகவே உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். சுயமரியாதையோட இருக்கிறது திமிர் கிடையாது, அது உங்களை நிலையாக உறுதியாக வைக்கும். உங்களுக்கான ஒரு எல்லை எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா யாரிடமும் போய் எதையும் நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. 2. வெறும் பேச்ச நம்பாதீங்க, செயல பாருங்க. ஒருத்தர் நம்ம கிட்ட நல்லா பேசுறதாலேயே அவங்க நம்ம வாழ்க்கைக்கு சரியானவங்கன்னு அர்த்தம் இல்ல. இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு பாருங்க. இவங்க கூட இருக்கும்போது நான் நானா, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேனா? ஒருத்தர் கூட இருக்கும்போது உங்க குணமே மாறுது, உங்க கொள்கையை விட்டு கொடுக்கறீங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க நமக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க. அது உங்க முதலாளியா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஒரு மோசமான சூழல்ல நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க தான் உங்களையே அவமானப்படுத்திக்கிறீங்க. மத்தவங்கள மாத்த முடியாது. ஆனா அந்த இடத்தை விட்டு வர்ற மூலமா நம்ம மாத்திக்கலாம். ஒரே தப்ப திரும்ப திரும்ப செஞ்சிட்டு வேற பலன் வரும்னு எதிர்பார்த்தா எப்படி? 3. சுயமரியாதைங்கிறது ஒரு உணர்வு இல்ல, அது ஒரு பழக்கம். சுயமரியாதைய நம்ம உணர முடியாது, அதை செஞ்சுதான் காட்டணும். அது ஒவ்வொரு நாளும் நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கு. உதாரணமா, உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுக்கறீங்கன்னு வச்சுக்கோங்க. நாளையில இருந்து இத கண்டிப்பா பண்ணுவேன்னு சொன்னா அதை மீறவே கூடாது. நமக்கே கொடுத்த வாக்கே நம்ம மதிக்கலனா மத்தவங்க எப்படி நம்மள மதிப்பாங்க? இதே மாதிரிதான் ஒரு இடம் இல்ல ஒரு நட்பு வட்டம் நம்மள தப்பான வழியில கொண்டு போகுதுன்னு தோணுச்சுன்னா அவங்கள திருத்த முயற்சி பண்ணாம அமைதியா அந்த இடத்தை விட்டு விலகிடணும். ஆமா, இப்படி செய்யறது சில நேரம் கஷ்டமாயிருக்கலாம். ஒரு வேலையை விடுறதோ ஒரு உறவை முறிக்கிறதோ கஷ்டம்தான். ஆனா நம்ம சுயமரியாதையை இழந்து வாழ்றத விட அந்த கஷ்டம் எவ்வளவோ பரவாயில்ல. உங்களை நீங்க விட்டு கொடுக்காதீங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துறது. கோபத்துல மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிட்டா அப்புறம் நாமளே வருத்தப்படுவோம். அதனால ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இந்த பேச்சோட முடிவு என்னவா இருக்கணும்னு யோசிங்க. 4. பேச்சுல இல்ல செயல்தான் மரியாதைய கத்துக் கொடுக்கும். என்னைய மதிச்சு நடன்னு ஒருத்தர்கிட்ட சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவங்க உங்களை மதிக்காம நடக்கும்போது அதுக்கு ஒரு விளைவு இல்லைன்னா எதுவுமே மாறாது. நம்ம அனுமதி இல்லாம யாருமே நம்மள அவமானப்படுத்த முடியாது. நீங்க எதை பொறுத்துக்கிறீங்களோ அதை வச்சுதான் மத்தவங்க உங்களை எடை போடுவாங்க. நீங்க பேசுறத விட அந்த இடத்தை விட்டு அமைதியா நீங்க நகர்றது அவங்களுக்கு பெரிய பாடமா இருக்கும். 5. கோபத்தை கட்டுப்படுத்துறது தான் உண்மையான கெத்து. உண்மையிலேயே சக்தி வாய்ந்த ஆளுங்க கத்த மாட்டாங்க. உணர்ச்சி வசப்பட்டு வெடிக்கிறது அப்போதைக்கு நல்லா இருக்கலாம், ஆனா அது எதையும் சரி பண்ணாது. அமைதியாத உறுதியான செயல் மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்கும். ஒருத்தர் உங்க எல்லையை மீறும்போது கத்தவோ சண்டை போடவோ வேணாம். என்ன பண்ணணும்னு முன்னாடியே முடிவு பண்ணி வைங்க. அந்த நேரம் வரும்போது அமைதியா அதை செஞ்சிடுங்க. தேவையில்லாத நாடகங்கள் பண்றது நம்ம சுயமரியாதையை தான் குறைக்கும். 6 மரியாதை உள்ளவங்க வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, விலகி போவாங்க. தன்னம்பிக்கை உள்ள ஒருத்தர் தன் மதிப்பை ஏத்துக்க சொல்லி யார்கிட்டையும் கெஞ்ச மாட்டாங்க. அவங்க ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டா
அவங்க கிட்ட சண்டை போட்டு உங்க ஆற்றலை வீணாக்காதீங்க. அமைதியா அந்த உறவை விட்டு விலகி போறது நீங்க பேச நினைக்கிற 1000 வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்தது. விலகி போறது தோத்து போறதில்ல, அது வளர்ச்சி. எல்லா சண்டையும் போட வேண்டிய சண்டை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான முதிர்ச்சி. ஆக எளிமையா சொல்லணும்னா, மரியாதை மத்தவங்ககிட்ட வரதில்ல, அது உங்ககிட்ட இருந்து, உங்க நடத்தையிலிருந்து, நீங்க எதை பொறுத்துக்கிறீங்கங்கிறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது.